வெல்கம் பேக் டு லேக் vlogger. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம எப்போ வீடியோஸ் போகிறோமோ அப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 57 வீடியோ போட்டிருக்கோம். இந்த 56 வீடியோ இல்லாத அளவுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம சேனல் அப்கிரேட் பண்ணுறதுக்காக நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், சொல்லியிருக்க மாதிரி ஞாபகம் இருக்குது, கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லாஸ்ட் வீடியோக்காக எனக்கு வந்து மெசேஜ் பண்ண எல்லாருக்கும் வந்து நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் கேட்டிங்க, ஏன்பா நீ வேலையை விட்டு அடுத்த ஏன்பா பண்ண போகிற, யூடியூப் ஃபுல் டைம் ஏன்பா பண்ண போகிற, அதில் இன்கம் வராதேப்பா, மேக்ஸிமம் 5 இயர்ஸ் ஆகுமேப்பா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. உங்களோட கருத்துக்கு வந்து நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லதுக்குன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் ஒரு முடிவை எடுத்துட்டேன். என் வாழ்க்கைக்கு யூடியூப் தான் ஒரு அனுபவத்தை நான் பார்க்க போகிறேன். சில பேர் காசுக்காக யூடியூப் பண்ணலாம், நான் வந்து காசுக்காக எனக்கு காசு இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. என்னோட ஆடியன்ஸ், என்னோட பார்வையாளர்களை நான் சந்தோஷப்படுத்த தான் இந்த யூடியூப்பில் நான் இறங்கியிருக்கேன். ஸோ இந்த சேனலுக்காக நீங்கள் என்னை ஸ்டார்டிங் வந்து எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல. இப்போதைக்கு ஒரு 400 பேர் கிட்டத்தட்ட, அவ்வளோதான். ரொம்ப 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 சொற்பமான அளவில் தான் நம்ம சேனலில் இப்போதைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் சந்தாதாரர்கள் இருக்காங்க. ஸோ நான் எண்ணிக்கை கம்மியாக இருக்குன்னு சொல்லி நான் வந்து எப்போயுமே வருத்தப்பட்டது இல்லை. சில பேர் தான் சொல்லுவாங்க, என்னப்பா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, எனக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம சேனலில் இப்போ வந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கோங்க. ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கை மாத்தா கடன் வாங்கி மாதம் அடைக்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். அந்த பொருள் வந்து இப்போ நம்ம ஜூன் மந்த் வந்து நம்ம ஒரு ட்ரிப்பு கிளம்ப போகிறோம். ஒரு பெரிய ட்ரிப்பு தாங்க. நம்ம சேனலில் அது சீரியஸாகவே பண்ணுவேன். அதுக்காக வந்து நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அந்த பொருள் தான் நம்ம சேனலுக்கு இப்போ நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். லெட்ஸ் கோ டு த வீடியோ. பாருங்கள் காய்ஸ், நம்ம இப்போ வாங்கியிருக்க பொருள் வந்து ஒரு நான் புதுசாக வாங்கலை. ஏன்னா அது ரேட் அதிகமாக இருக்குது. நம்ம சேனல் வந்து மோட்டோ விளாகிங் கேட்டகரி ப்ளஸ் வந்து ட்ராவல் விளாக்ஸ், லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் நம்ம அந்த சேனல் கேட்டகரி இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நான் வாங்கியிருக்கிறது வந்து GoPro Hero 8 வாங்கியிருக்கேங்க. GoPro Hero 8 கேமரா வாங்கியிருக்கேன். ப்ளஸ் வந்து இது வந்து செகண்ட்ஸ் தாங்க, ஏன்னா புதுசுலாம் இப்போதைக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் GoPro Hero 8 நம்ம நம்ம ரவிச்சந்திரன் ப்ரோ, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு நம்ம கொடுத்தீங்க. நம்மளோட GoPro Hero 8 இங்கே இருக்காங்க. கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 3 நாள் ஆகுதுங்க. 3 நாளாக வீடியோக்கு எடுக்கிறதுக்கு டைம் இல்லாமல் அங்கே இங்கே அலைஞ்சி கடைசியில் போய் மொட்டை மாடி போய் இடம் கிடச்சிதுங்க. GoPro Hero 8 வாங்கிட்டேங்க. அங்கே பாருங்களேன், ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணியாச்சு. ஃபைனலாக GoPro Hero 8 நம்ம வாங்கியாச்சுங்க. தெரியுதா, செம்மையாக இருக்குல்ல. இது வந்து நான் வந்து GoPro Hero 8 தாங்க. இதை வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம இதை செட் பண்ண முடியாதுங்க. அப்படியே நம்ம ஹெல்மெட் இருக்குது பார்த்தீங்களா, ஹெல்மெட் லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருப்பேன். ஹெல்மெட் வந்து இங்கே சில பேர் பார்க்கணும், அந்த வீடியோவில் வந்து லிங்க் கொடுக்குறேன், கீழே போய் பார்த்துக்குங்க. இப்போ நேற்று வந்து 3 நாள் உக்காஞ்சி அந்த சின்னோட மவுண்ட்டை வச்சு எம்சியில் தெரியுதாங்க பாருங்களேன், எம்சியில் வச்சு ஒட்டினுங்க. சரியான ஒட்டி கரெக்டாக ஒட்டிடுச்சு. ஏதோ ஒட்டலன்னு சொல்ல முடியாது, ஒட்டிடுச்சுங்க. அது ஒட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இதில் வந்து வெறும் GoPro Hero 8 அப்படி அதை மாட்டலாம். நான் டைம் லேப்ஸ்லாம் இருக்குது நிறைய. இதோட ஷார்ட் நான் மோஸ்ட்லி போட்டேன் பாருங்கள், செக் பண்ணி கூட பார்க்குறேன். இந்த வீடியோ கொஞ்சம் அதிகம் லென்த்தாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஏன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் போடுறது எப்பயாவது ஒரு வாட்டி தான் போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பெரிய அப்கிரேட்னா இந்த ஒரு GoPro Hero 8 தான். ப்ளஸ் வந்து அது மட்டும் இல்லாமல் அதோட ஆக்சசரிஸே கிட்டத்தட்ட 9,000 10,000 ஆயிடுச்சுங்க. அந்த ஆக்சசரிஸ் இப்போ முன்னாடி தான் இருக்குது. அந்த ஆக்சசரிஸ் வந்து இப்போ ஒன்று நான் வந்து காட்டுறேன். இதை வந்து நம்ம இப்படி மாட்டிட்டோம்னு வைங்களேன். மாட்டினதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். இப்போ நம்ம ரைடிங் போகும்போது பேசுகிறதுக்கு வெறும் பேசினா சவுண்டு சுத்தமாக கேட்கல. சரி, அதுக்காக ஒரு இது நான் பார்த்தேன், ஏன்னா சொல்யூஷன் இருக்குன்னு பார்த்தா அதுக்கு வந்து ஒரு GoPro அடாப்டர் ஒன்று வேணுமா. அடாப்டரு ப்ளஸ் வந்து ஒரு மைக் வேணுமா. நார்மல் TRRS to TRS அப்படின்னு ஒரு அடாப்டர் வேணுமா. அதான் நான் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டேன், கொஞ்சம் யூடியூப்லேயும் பார்த்ததுக்கப்புறம் வந்து அதை பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டேங்க. வெயிட் பண்ணி இது காட்டுறேன் காய்ஸ். நான் வந்து நம்ம வந்து அதோட GoProட அடாப்டர் வந்து அஃபிஷியலான GoProட பிராண்டை தாங்க நாங்கள் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பாருங்களேன், எவ்வளோ இருக்குது பாருங்களேன். நம்ம தெரிஞ்ச கடை மூலயமா கொஞ்சம் GoPro அடாப்டர் அந்த சீலு கூட அப்படியே பிரிக்காமல் வச்சுருக்கேங்க. ஏன்னா
நம்ம தம்பி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணா பிரிப்பா பார்க்கலான்னு. இல்லை, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட வியூவர்ஸ் தான், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நான் வந்து காட்டுவேன், அதுக்கப்புறம் தான் பிரிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு சபதம் கட்டினேன். ஸோ அதனால வந்து நான் வந்து இப்போது உங்கள் முன்னாடி தான் நான் பிரிக்க போகிறேன். ப்ளஸ் இது இல்லாமல் இன்னொன்று கோப்ரோவோட ஹீரோ 8ஓட பேட்ரி. ஏன்னா இது கோப்ரோ வாங்கினது ஒரு செகண்ட்ஸில். சரி ஓகே, நம்ம வாங்குறோம் கோப்ரோட பேட்ரி, ஒரு பேட்ரி ப்ளஸ் வந்து 2 பேட்ரிங்க, கோப்ரோட 2 பேட்ரி ப்ளஸ் வந்து அதோட அடாப்டரு. ஸோ டோட்டலாக வந்து இதுவே கிட்டத்தட்ட ரொம்ப ரேட் ஆகிடுச்சிங்க. இது நம்ம வீடியோஸ் வெறித்தனமாக போடணும் அதனாலன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு இது வாங்கியிருக்கேன். ப்ளஸ் வந்து இந்த மைக்கோட அடாப்டர் இப்போ நம்ம கோப்ரோ வந்து இங்கே மாட்டணும் வைங்களேன், அதுக்கு TRRS to TRS வந்து வரணும். ஸோ அதனால வந்து ஒரு மைக் அடாப்டர் வாங்கியிருக்கேன். இது ஒரு நிமிஷம் எனக்கு காட்டுங்க. மைக் அடாப்டர் இதுதான் ரோடோட SC3 மைக் அடாப்டர் வாங்கியிருக்கேன். TRRS to TRSனால் 3 பின்லேருந்து 2 பின் ஆக்குறது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கோப்ரோவோட சார்ஜர் வாங்கியிருக்கோங்க, பேட்டரியோட சார்ஜர் வாங்கியிருக்கோம். நார்மல் இது லோக்கல் பிராண்ட் தான் வாங்கியிருக்கோம், டிஜிடெக்கோட கம்பெனி தான் வாங்கியிருக்கோம். இது ஒரு 3 இது போடலாங்க சார்ஜர். ப்ளஸ் வந்து ஆல்ரெடி எங்கிட்ட ஒரு 2 பேட்டரி புதுசாக வாங்கினேன்னா, ப்ளஸ் வந்து நம்மளோட கோப்ரோவில் இருக்கிற ஒரு பேட்டரி. ஸோ டோட்டலாக வந்து ஒரு நிமிஷம் காட்டுறேன் பாருங்களேன். அதாவது கோப்ரோ ஆஃப் பண்ணி பேட்டரி கழட்டுறது நல்லதுன்னு எனக்கு சொன்னாங்க, கொடுத்தவர். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பேட்டரி இருக்கா, ப்ளஸ் வந்து இதில் ஒரு 2 பேட்டரி. ஒரு நிமிஷம், இதோ என்கிட்ட 2 பேட்டரி ப்ளஸ் ஒரு பேட்டரி. ஸோ அவ்வளோதான் இதோட சார்ஜரு. ஸோ டோட்டலாக இது ஒரு வாங்கினது இல்லாமல் நம்ம ஹெல்மெட்டுக்கு ஒரு மைக் வாங்கியிருக்கோங்க, வேறு லெவலில். ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட சேர்த்து ரொம்ப ரேட் சொன்னல, ஸ்டார்டிங்காக அந்த ரேட் சொல்லியிருப்பேன், அந்த ரேட் ஆகிடுச்சிங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளோட வாங்கினோட ப்ராடக்ட்ஸ் நான் காட்டிட்டேன். இப்போது நம்ம செட் பண்ணுறது வந்து நம்ம காட்டலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டலான்னு இருக்கேன். நான் மொத்தமாக முடிச்சிடலாம், எதுக்கு தனித்தனி வீடியோவாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த கோப்ரோ ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, இந்த சின் மவுண்ட் வந்து நான் ஆல்ரெடி மாட்டிட்டேங்க. அது காட்டலை, ஏன்னா ஈஸி நிறைய பேர் யூடியூப்லேயே போட்டிருக்காங்க. ப்ளஸ் ஆனால் பட் இந்த மாட்டுற இந்த வீடியோ வந்து நிறைய பேர் நான் போட்டது இல்லை. ஸோ அதனால் சரி நம்ம வந்து மாட்டேன், என்னால் முடிஞ்சாலும் நான் ட்ரை பண்ணி மினிமமாக நான் மாட்டலான்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாட்டுறதுக்காக இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை மாட்டுறதை வந்து எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு வந்து ஒரு எங்கே இது நான் பண்ண வேண்டியதாக இருக்க பாருங்களேன். புதுசு தான் நான் இந்த இதுக்கெல்லாம். சரி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை பின்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம காட்டாமல் நான் தப்பாயிருங்க. அப்பாடா, ஃபைனலாக எப்படியும் ஒரு லாக் ஆகிடுச்சு. லாக் ஆகிடுச்சா? நம்ம கோப்ரோ செட் பண்ணிட்டோம். இந்த வியூ ஓகே தானா? இல்லை நம்ம வந்து இப்படி கூட மாற்றி வச்சு இல்லை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு நம்ம மாற்றிக்கலாம். இப்போதைக்கு இது எப்படி இருக்குது, கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா அவ்வளோதான், நம்ம கோப்ரோ இதில் மாட்டிட்டோங்க. இப்போ மைக்கு மாட்டுறது தாங்க பெரிய சவாலான விஷயங்க. ஒரு நிமிஷம் மைக்கோட அடாப்டரை பிரிக்கிறேன். லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க. அவ்வளோதான், இதுதான் அடாப்டர். இந்த அடாப்டர் தான் அவ்வளோ ரேட்டு. எப்படி பிரிக்கணும்? இதுதான் இப்படிதானே, எப்படி தெரியல. அடாப்டரை பிரித்து எடுத்துட்டோங்க. ஓகே,
கோப்ரோ இங்கே இருக்கா, அதோட பேட்டரியோட இது இருக்குது இங்கே இருக்கா, இங்கே ஒரு அடாப்டர் யூஎஸ்பி டைப் போர்ட் மாதிரி இருக்கா. இதை எடுத்து இதை இங்கே மாட்டணும், இப்படி மாட்டின ஒன்று தான் இதை அந்த இங்கே இருக்குது இல்லை இது லீக் இருக்குது இல்லையா, இதை வந்து அதில் மாட்டணுங்க. அந்த இதில் கரெக்டாக ஜூம் அதான் இல்லையா தெரியல, ஐ திங்க் ஜூம் ஆகும் தான் நினைக்கிறேன். இந்த இதை மாட்டுற ஒரு நிமிஷம் காட்டுறேன் பாருங்கள். பாருங்க மாட்டிட்டேன்னா இது இங்கே வந்துடும், அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து 3mm டேப் இல்லைன்னா ஏதாவது வச்சு தான் மாட்டணும். இதை ஒட்டினோடனே இப்போது இன்னொன்று SC3 வாங்கினால ரோடோட அது காட்டுறேன் பாருங்கள். ரோடு SC3 பிரிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு ஒரு கையில் என்னால் பிரிக்க முடியல. ஒரு நிமிஷம் நாங்கள் பிரிச்சுட்டு காட்டுறேன். நாங்கள் பிரித்ததுக்கப்புறமா இது இப்படி இருக்கோங்க. இது அவ்வளோதான், இப்படி இருக்கும். இதை வந்து இதில் மாட்டணும். இதுலையா? ஆமாம், இதில் மாட்டிட்டு நம்மளோட நார்மல் மைக் இருக்கும் இல்லையா, நம்ம நார்மல் மைக்கில் இதை மாட்டணுங்க. டியர் 3mm ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இது மேலே ஒட்டிட்டு அண்டு இது மேலே ஒட்டிட்டு இதை அதை கீழே அப்படியே ஒட்டிட்டு நம்ம மைக்கை வந்து உள்ளே தான் செட் பண்ணோம். அது எப்படி செட் பண்ண போகிறேன்னு தெரியல. இதை ஒட்டிட்டு இதை வந்து கரெக்டாக அந்த இதில் பேஸ்ட் பண்ணி விட்டணும். ஒட்டிடுச்சா? நல்லா அழுத்தி விடணும். இது டெம்பரரி தான் நினைக்கிறேன். இது ஒரு புதுசு சொல்யூஷன் என்னான்னு தெரியல எனக்கு. இப்போது நம்ம கீழே தூங்கிட்டு இருக்கா இதை வந்து இதில் ஒட்டி விட்டுணும். அதுக்கப்புறம் நம்ம மைக்கை வந்து உள்ளே வைக்கணும். இப்போ இந்த ஃபுல்லாக சுருட்டிட்டு தேவையில்லாததெல்லாம் இது பண்ணணும். ஓரளவுக்கு ஒட்டி இருக்குங்க. ஆனால் இது என்னன்னா இது ஒட்ட மாட்டேங்குதா இல்லை எனக்கு முன்னாடி நக்கல் தான் தெரியல. இது ஏதாவது சொல்யூஷன் என்னன்னு தெரியல. டபுள் டேப் போட்டாலும் ஒட்டாத தானே நிற்கிது. ஒட்டிட போகிறேன் பாருங்கண்ணா. ஏதோ ஒட்டி வச்சுருக்கேங்க. ஆனால் இது நான் எம்சில் போட்டுருவேன். பட் ஆனால் நான் மழை பெய்யும்போது இப்போ ரைடு போகும்போது நான் மழை பெய்யும்போது இது வாட்டர் ப்ரூஃபில் வேறு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தாங்க ஒட்டிட்டேன்னா, இல்லைன்னா இது ஒரு கவரை போட்டு தான் ஒட்டணும். ஒட்டி ஆகிடுச்சு ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் அந்த மைக் இங்கே வச்சிட்டோம்னா தேவையில்லாத இதை சுருட்டிட்டு இப்போ உள்ளே வச்சு கோப்ரோ ஆங்கிள்லேருந்து எப்படி இருக்குன்னு காட்டுறவங்கள நேரம் கஷ்டப்பட்டுங்க. இதை ஒட்டினாலும் இது ஒட்ட மாட்டேங்குது. இதுக்கான ஒரு சொல்யூஷனாக பார்த்துட்டு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அதோட வீடியோஸ் வந்து நான் வந்து ரீல்ஸாக போட்டேன், இதில் வந்து ஷார்ட்ஸாக போடுறேன். இல்லைனா வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்மளோட டெஸ்டிங் குவாலிட்டி பார்க்கலாம். பைக்கில் ஓட்டிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டிங் குவாலிட்டியாக பார்க்கலாம். சரிங்களா? இதோட வந்து நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம தான் வந்து நம்ம சேனலை வந்து நம்ம ஒரு காப்பாற்றணும். இறக்கத்தான் பிறந்தோம், அது ஒரு இயக்கத்தில் இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.